ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். கோயிட்டை பற்றி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாரால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இல்லையா. அதாவது ஈரான் இஸ்ரேல் போர் அப்படிங்கிறதுக்கு நடுவில் அமெரிக்காவில் நம்மளை எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இழப்புனே சொல்லலாம். ஸோ என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் இந்த விஷயம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் இன்றைக்கி என்னென்ன நியூஸுங்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நியூஸ்குள்ளே போகலாம். இது ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். என்னன்னு கேட்டால், ஈரானுக்கு எதிரான போரில் எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் இயக்குனர், அவர் பேர் ஜோ கென்ட், நேற்று தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இது நம்ம நாட்டோட போரே இல்லை, இந்த நம்ம நாட்டு போர் இல்லாமல் இன்னொரு நாட்டுக்காக நம்ம ஹெல்ப் பண்ண போய் நம்ம வீரர்களை இழக்கிறோம். கிட்டத்தட்ட 17 வீரர்கள், அதாவது அந்த 17 வீரர்களும் சும்மா இல்லை, ஒரு நல்ல பெரிய பொசிஷனில் உள்ளவங்க, நல்லா டிஃபெண்ட் பண்ணுற வீரர்கள், அவங்கள இழந்திருக்கோம். 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்து கை கால் இல்லாமல் கிடக்காங்க. அதேமாரி நான் எனது மனைவியை இழந்திருக்கேன். இந்தமாரி அடுத்த வர ஜென்ரேஷனையும் நான் இழக்க விரும்பலை. இது என்னோட மனசாட்சிக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இது ட்ரம்ப்புக்கு பெரிய அதிர்ச்சி தான். இது அமெரிக்காவோட ஒரு பெரிய பேக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜிசிசி கண்ட்ரியில் அமெரிக்காவோட பேஸ் எல்லாமே வெளில போயிட்டுருக்காங்க இல்லையா. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கட்டத்தில் அமெரிக்காவோட ஒரு பெரிய பொசிஷனில் உள்ள ஒருத்தர் ராஜினாமா பண்ணால் அது எந்த சுச்சுவேஷனில் இருக்குங்கிறத பாருங்கள். ஏன்னா இந்த ரெண்டு போரை கம்பேர் பண்ண, அந்த ரெண்டு போரை வச்சுக்கிட்டே, அதாவது ஈரான் இஸ்ரேல் போரை இது பண்ணிக்கிட்டே பல நாடுகளில் விலைவாசிகள் அதிகமாகுது. இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஸ் அண்டு பெட்ரோலுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதாகிடுச்சு. இந்த போர் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா சுச்சுவேஷன் வேறு மாதிரியாக போகும் இல்லையா. ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் நிப்பாட்ட போகிறாங்கன்னு தெரியல, எத்தனை மாதம் நீடிக்கணும்னு தெரியல. ஸோ வாங்க அடுத்த நியூஸை பார்ப்போம். இந்த ஈரான் இஸ்ரேல் போரில் ஈரான் ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப நிறைய பேரை இழந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு அவங்க உச்சக்கட்ட தலைவர் கமனியை இழந்தாங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட தேசிய தலைவரான அலி லாலி ஜானி அவங்கள இழந்துட்டாங்க. அதாவது போரில் கொல்லப்பட்டதாக ஈரானே அஃபிஷியலாக ஒரு நியூஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இது கஷ்டம்தான், என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியலை. அது மட்டும் இல்லாமல் ஈரான் ஜிசிசி கண்ட்ரிஸ் மேலே நிறைய ட்ரோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நேற்றையே நம்ம எஃபெக்ட் பண்ணியிருப்போம். கரெக்டாக ஒரு 2:45 போல் சவுண்டு சைரன் கொடுத்துட்டாங்க குவைட்டில். கொஞ்சம் கஷ்டமானது தான். ஏன்னா காலைல ஒரு 7 ட்ரோனை டிஃபெக்ட் பண்ணியிருக்கதா நியூஸ் வந்திருக்கு. பார்ப்போம் ஸோ இது எப்போ தான் முடிவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்தமாரி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமலா சுந்தர் இருங்க இன்னும் ஒரே ஒரு நியூஸு. ஸோ இந்த நியூஸ் நம்ம குவைத்தில் நடந்தது தான். மிசைல்ஸோட துகள்களிலிருந்து 2 ஆம்புலன்ஸ் டிரைவர் காயமடைஞ்சிருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவங்களோட கண்டிஷன் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். இந்தமாரி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.